வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபினா இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு எப்படி இந்த கோலா உருண்டை பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட அருமையான முட்டைகோஸ் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம், அதாவது கேபேஜ் கூட்டு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 3 நம்பர், மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி, உடச்சக்கடலை மாவு 3-4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், பூண்டு 6 பல்லு, இஞ்சி 3 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நார்மலாக வாழைக்காய் வந்து பாயில் பண்ணி பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் பாயில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி பண்ண போகிறோம். மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணுறக்கிட்டனா, நீங்கள் டேரெக்டாக பாயில் பண்ணி பண்ணினா கலர் மாற ஆரம்பிச்சிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தோலோட ஸ்டீம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 1 by 1 இந்த ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் டைம் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து கையில் நீங்கள் பீல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஈஸியாகவும் இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வாழைக்காயில் இருக்க அந்த நாரும் இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு போட்டிருக்கேன். இந்த ரெசிபிக்கு சோம்பு ரொம்ப முக்கியம். அந்த சோம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும், அதனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சீரகம், முழு மிளகு. இந்த மிளகு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு அதிகமாக வேண்டாம். அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த மிளகுத்தூளோட ஸ்பைசஸ் அதிகமாகிடும், மற்ற ஸ்பைஸோட அளவு வந்து கம்மியாகிடும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சின்ன வெங்காயம். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணால் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா. பச்சை மிளகா 3-4 நம்பர் போடலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை, அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மை போகணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதுக்கப்புறம் தான் பவுட்ரு மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எடுத்த உடனே பவுட்ரு மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியாத்தூள். எதுக்காக இந்த இடத்துல உப்பு போட்டுன்னு கேட்டிங்கன்னா, உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த காரத்தோட அளவும் தெரிய வரும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியாக இருக்கும் இந்த மசாலா. முக்கியம் இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு இந்த மசாலா தான். அதனால் கரெக்டாக அந்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அரைச்சி முடிச்ச பிறகு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், அரைக்கும் போது தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கூடாது. அப்படி தண்ணி வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 85-90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாழைக்காய் ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக அங்கங்கே 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சும் பார்த்திங்களா, அந்த மசாலா போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலை மாவு வந்து 3-4 டேபிள் ஸ்பூன். எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக வரும். அப்போ தான் பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் ரவுண்டாக உருட்டி ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். முக்கியம், இந்த ரெசிபி நீங்கள் மசாலா பண்ணும்போது தண்ணி இருக்கக்கூடாது. அதே டைமில் இந்த பொட்டுக்கடலை மாவு அதிகமானாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு தான். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா அப்போ என்ன ஒன்று இந்த வாழைக்காலை எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வாழைக்காய் வச்சு எப்படி கோலா உருண்டை பண்ணுறது சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட கேபேஜ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேபேஜ் கூட் பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மிசம்லானா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் மிசம்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசை கட் பண்ணி வச்சுக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதாவது பர்டிகுலராக கூட்டு ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும், நைஸாகவே அரைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு 1/2 கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த இடத்துல தோல் எடுத்த பூண்டு போடலாமா கேட்டேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தோலோடு இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் வந்து தோலோடு இடித்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக கூட்டு ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் பாதி தான் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் தக்காளி பண்ணணும். அதாவது 50% அளவுக்கு வதங்கியிருக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த பச்சை வாசனையோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டுனா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்டர் கொடுக்காது. அதே டைமில் ஃப்ளேவரும் வராது. அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கேபேஜ்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஆனால் நான் எப்போவுமே ஹோட்டலில் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே கேபேஜ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நீங்கள் கேபேஜை ஃபஸ்ட் எடுத்து நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபேஜ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்டிகுலராக அந்த முட்டைக்கோஸும் நல்லா கிரன்ச்சியாக இருக்காது. அடுத்தது அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இந்த முட்டைக்கோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் குக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்டனா தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும்.
பார்த்தீங்களா இப்போ முட்டைகோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போடுறோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா, ஒன்று வந்து டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பைண்டிங் ஏஜென்ட். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கடலைப்பருப்பும் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும், ஆனால் முழுசாக்கணும், மசியக்கூடாது. மசிஞ்ச கடலைப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகோசும் பருப்பு தேங்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் என்ன கேட்டுனா கண்டிப்பாக வந்து இந்த முட்டைகோசும் பருப்பு வந்து கரெக்டாக சேராது. அதனால் கொதி வந்து பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு என்ன கேட்டோன்னா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, இடிச்சு பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இந்த தக்காளி வந்து நீங்கள் குக் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த தாளிப்புலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் டெம்பரிங் போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யும் போட்டுரும். நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்ல அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்லா சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். கேபேஜ் கூட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ஸ்டைலில் கேபேஜ் கூட்டு இப்போ எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்.